வணக்கம் நகரத்தார் பெருமக்களே, இது நம்ம நகரத்தார் டிவி. இனிய காலை வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் இனிதே துவங்க உள்ளது. இந்த அரங்கில் பொதுக்குழு உறுப்பினர்கள் வேறு யாரேனும் வெளியில் இருந்தால் அரங்கில் வந்து அமருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் ஒரு முக்கிய செய்தியை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். இப்பொழுது இன்னும் 2 நிமிடங்களில் பூஜை துவங்க உள்ளது காசி விஸ்வநாதருக்கு. அந்த பூஜை முடிந்த பிறகு பொதுக்குழு உறுப்பினர்கள் தவிர நகரத்தார் பெருமக்கள் யாரு இந்த அரங்கில் வந்திருந்தாலும் தயவு கூர்ந்து அவர்களுக்கு டைனிங் ஹால்ல சேர்ஸ் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த பூஜை முடிந்த பிறகு பொதுக்குழு உறுப்பினர்கள் அல்லாத நகரத்தார் பெருமக்கள், டோனர்ஸ், வேற யாரும் நகரத்தார்கள் கெஸ்டா வந்திருந்தாலும் அவர்கள்லாம் அடுத்த அரங்கில் அமருமாறு உங்களை மெத்த பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டம் ஒன்லி மென்ட் ஃபார் பொதுக்குழு உறுப்பினர்கள். காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தின் பொதுக்குழு உறுப்பினர்கள் மட்டும் பூஜை முடிந்த பிறகு இங்கு அமர்ந்து ஏனையோர்கள், டோனர்கள், நகரத்தார் பெருமக்கள் அனைவரும் அடுத்த அரங்கில் அமருமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மேலாண்மை கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் இனிதே துவங்க உள்ளது. அரங்கிற்கு வெளியே இருக்கின்ற பொதுக்குழு உறுப்பினர்களும் மற்றவர்களும் அதாவது அரங்கிற்கு வந்து இந்த பூஜையில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது முதல் நிகழ்வாக குத்துவிளக்கு ஏற்றுகின்ற நிகழ்வு. இந்த நிகழ்வில் நமது காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தின் முன்னாள் நிர்வாகிகள், அதாவது தலைவர், செயலாளர்கள், பொருளாளர்கள் மற்றும் துணை செயலாளர்கள் இருந்தால் அவர்கள் குத்துவிளக்கு ஏற்ற வரும்படி உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 2 குத்துவிளக்கு வைக்கப்பட்டுள்ளது. 10 முகங்கள் உள்ளது. முன்னாள் நிர்வாகிகள் தவிர நம்ம அவையில் வயதில் முதிர்ந்தவர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் நகரத்தார்கள் இருப்பவர்கள் வந்து திருக்குத்து விளக்கை ஏற்றி தருமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாங்க அக்ரி சோனா அண்ணன், வாங்க ப்ளீஸ் கம். முத்துக்குமார் அண்ணன் இருக்கீங்களா? வாங்க ப்ளீஸ் கம். வேற முன்னாள் நிர்வாகிகள் யார் இருந்தாலும் தயவு கூர்ந்து குத்து விளக்கை ஏற்றும்படி கேட்டுக்கொள்கிறோம். அதன் பிறகு இன்னொரு விளக்கில் நமது அரங்கில் இருக்கின்ற வயதில் மூத்தவர்கள் அண்ணன்மார்கள் வந்து இந்த திருக்குத்து விளக்கை ஏற்றி வைக்குமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அண்ணா முத்துக்குமார் அண்ணன், வேற யாருண்ணே சக நிர்வாகிகள் யாருண்ணே வந்திருக்கா? அண்ணா லட்சுமணன், ஆரம் லட்சுமணன் அண்ணாவார்கள். அண்ணா வாங்க ப்ளீஸ் கம். வாங்க முத்துக்குமார் அண்ணா, வேற யார் இருக்கா? வாங்க ஐயா வர சொல்லுங்க. தேவகோட்டை சத்திரத்தார் வீட்டை சார்ந்த ஏற்காடு வெள்ளையண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மேலும் வயதில் மூத்த நகரத்தார் பெருமக்களை திருக்குத்து விளக்கு ஏற்ற வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அரஹர மகாதேவா. சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கற்பக விநாயகம் வதே மகா கணபதே வள்ளி தெய்வசேனா காந்தஸ்வரணம். ஜெய ஜெய சுப்பிரமணியோ ஷியாமலாம்பிகா பீட நிலையே ஜெகதம்பிகே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் மகஜானன பத்மார்க்கம் ஓம் கஜானனம் மகர்நிஷம் ஓம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் புபாஷ்மகே. நமஸ்தே அஸ்து மகாமாகே ஸ்ரீபீடேஸ்வர பூஜிதே சங்குசக்கரஹதாகஸ்தே மகாலக்ஷ்மீ நமோஸ்துதே. நமஸ்தே கருடாரூಢே டோலாசுரபயங்கரே சர்வபாபஹரே தேவி மகாலக்ஷ்மீ நமோஸ்துதே. சர்வஜ்ஞே சர்வவரதே சர்வதுஷ்டபயங்கரே சர்வதுர்கஹரே தேவி மகாலக்ஷ்மீ நமோஸ்துதே. सिद्धिमुक्तिप्रदे देवी भुक्तिमुक्तिप्रदायिनी मंत्रमूर्ते सदा देवी महालक्ष्मी नमोस्तुते। आद्यंतरगिधे देवी आदिशक्ति मगेश्वरी
योगज्ञे योगसम्पूते महालक्ष्मी नमोऽस्तुते स्थूलसूक्ष्ममहारौद्रे महाशक्तिमहोदरे महाभावहरे देवी महालक्ष्मी नमोऽस्तुते पद्मासनस्थितिदे देवी परब्रह्मस्वरूपिणे परमेशी जगन्मातः महालक्ष्मी नमोऽस्तुते திரு குத்துவிளக்கு ஏற்றி வைத்த காசி சத்திரத்தின் முன்னாள் தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள், நமது அரங்கத்தில் இருந்த பெரியவர்கள் அனைவருக்கும் காசி சத்திரத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி சுவாமிகள். हर नमः पार्वती पतये हर हर महादेव தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி விளக்கு பார்த்து शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं शत्रुभुजं प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तके ममो पार्थ समस्त दुरितशकद्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थं शुभाभ्यः शुभेशोपने मुहूर्ते आद्य ब्रह्मणः तिदीयपरार्थे श्वेतवरागकल्पे वैवस्वतमन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बूदीदे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे सगाते अस्विन्नवर्धमाने व्यावगारिके प्रभवादि षष्टिसंवत्सराणां मध्ये इदानीं मङ्गलकर विषुवावसुनाम संवत्सरे दक्षिणायने शरदृतो कृत्तिकामासे कृष्णपक्षे तृतीयायां शुभदितो वासरः वासरस्तु स्थिरवासरसंयुक्तायां मृगशिरिषो नक्षत्रसंयुक्तायां शुभनक्षत्रशुभयोग शुभकरण शुभलग्न शुभमुहूर्त एवं गुण भाग्य विशेषेण वशिष्ठायाम् अस्यां वर्धमानायां शुभदितो अद्य पूर्व सकल विशेषेण वशिष्ठायां शिवगोत्रोद्भवस्य अनुराधा नक्षत्रे वृश्चिकरासूयातस्य नगरद्वारनगल नामाङ्कितस्य काशी नाटुकोटे मेलान्मै चत्र निर्वाहिகள் नामाङ्कितस्य सगकुटुम्बाणां स्थैर्य धैर्य वीर्य विजय आयुरारोग्य ऐश्वर्याणाम् अभिवृद्ध्यर्थम् उष्टगाम यार्थ सिद्ध्यर्थम सत्संधान समर्थ्यर्थम समस्त मंगल प्राप्त्यर्थम यथेष्ट ऐश्वर्य प्राप्त्यर्थम रोग दिदहात्रदा सिद्ध्यर्थम आशंजार्क वंशाभिवृद्ध्यर्थम धन गणक वस्तु वाहन संतानादि लक्ष्मी कृपागणा सिद्ध्यर्थम विशालाक्षी अंबिका समेत काशी विश्वनाथ स्वामी परिपूर्ण कृपागणा सिद्ध्यर्थम काशी विनायक स्वामी परिपूर्ण कृपागणा सिद्ध्यर्थम अन्नपूर्णी अंबिका परिपूर्ण कृपागणा सिद्ध्यर्थम विशेषेण स्थिरवार समय अभिजित मुहूर्त समये महादेवता शिवदेवता काशी विश्वनाथ देवता विशेष हवन पूजांज अहम अद्य करिष्ये मंगल महागणपति पूजांज अद्य करिष्ये अभूपदृश्य गणानान्त्वा गणपतिकं हवामगे कविं कवीनां भुवपस्त्रवस्तवं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पद आनशृण्वन्नोतिभिश्चेतसादरम् ओं श्री महागणपतये नमः। ओं वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा सुमुखाय नमः। ओं एकदन्ताय नमः। ओं कपिलाय नमः। ओं गजगन्नकाय नमः। ओं लंबोदराय नमः। ओं विकटाय नमः। ओं विघ्नराजाय नमः। ओं विनायकाय नमः। ओं धूमकेतवे नमः। ओं गणाध्यक्षाय नमः। ओं बालचंद्राय नमः। ओं गजाननाय नमः। ओं वक्रतुंडाय नमः। ओं शूर्पकर्णाय नमः। ओं हेरंबाय नमः। ओं स्कंदपूर्वजाय नमः। ओं मंगलप्रदाय विनायकमूर्तये नमो नमः। ओं नानाविध परिमल पत्रपुष्पाणि समर्पयामि। ईशान सर्वविद्यानां ईश्वर सर्वभूतानां ब्रह्माधिपति ब्रह्मणोधिपति
ब्रह्मा शिवो मे अस्तु सदाशिवो महादेवाय नमः ओं शिवाय नमः ओं मगेश्वराय नमः ओं शंपवे नमः ओं बिनाग्ने नमः ओं शशिशेखराय नमः ओं वामदेवाय नमः ओं विरूपाक्षाय नमः कबर्दिने नमः ओं नीललोकिताय नमः ओं शंकराय नमः ओं शूलभानवे नमः ओं भवाय देवाय नमः ओं शर्वाय देवाय नमः ओं ईशानाय देवाय नमः ओं पशुपतोर्देवाय नमः ओं उग्राय देवाय नमः ओं उग्राय देवाय नमः ओं भीमाय देवाय नमः ओं मगधोर्देवाय नमः ओं विश्वनाथ स्वामिने नमो नमः ओं नानाविध परिमल पत्रपुष्पाणि समर्पयामि देवताभ्यो नमो नमः नानाविध परिमल पत्रपुष्पाणि समर्पयामि शंकनाथ स्वामिने नमो नमः नानाविध परिमल पत्रपुष्पाणि समर्पयामि दशांगं गंगुलोधूपं सुगंधं सुगनोगरं मार्गेयं सर्वदेवानां धूपोऽयं प्रतिगृह्यतां सुगन्धधूपमाग्रापयामि धूपानन्तरं आचमनीयं समर्पयामि भूगीबलसमायुज्यं नागवल्लीदलीरितं कर्पूरचूर्णसंयुक्तं ताम्बूलं प्रतिगृह्यतां भूगीबलसमायुज्यं नागवल्लीदलीरितं कर्पूरचूर्णसंयुक्तं ताम्बूलं प्रतिगृह्यतां नालीकण्डत्वय कदलीबलताम्बूलम् एतत् सर्वं महानैवेद्यं निवेदयामि नालीकरदेवता नमो नमः महानैवेद्यं निवेदयामि भूर्भुस्वरो गवदाय नमः अमृतं निवेदयामि नैवेद्यानन्तरमाचमनीयं समर्पयामि योभां पुष्पं वेद पुष्पवां प्रजावां पुषमां भवति शन्त्रमा भावां पुष्पं पुष्पवां प्रजावां पुषमां भवति एवं वेद योभाम् आयतनं वेद आयतनभां भवति आवाहि समस्तदेवताभ्यो नमो नमः वेदोक्तमन्त्रपुष्पाञ्जलं सोस्त्रपुष्पाञ्जलं मन्त्रपुष्पाञ्जलं समर्पयामि ओं सर्वस्याद्ये सर्वशक्ते सर्वमेव तेनाप्नोति सर्वं जयति तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रप्रचोदयात् आदिपूज्याय देवाय दन्तमोदकधारिणे वल्लभा प्राणकान्ताय श्रीगणेशाय मङ्गलम् आवाहि समस्तदेवताभ्यो नमो नमः दिव्यमंगलकर्पूर ज्योति
நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தின் சார்பாக நமது கரவொலி மூலம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். சுவாமிகள், நீங்க வந்து காசி விஸ்வநாதருக்கு பூஜை பண்ணதுல எங்களுக்கு எல்லாருக்கும் மகிழ்ச்சி. காசி விஸ்வநாதர் உங்களுக்கு நல்ல உடல் நலத்தையும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் கொடுக்க வேண்டுமாய் ஒட்டுமொத்த நகரத்தார்களின் சார்பாக கேட்டுக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த அரங்கில் பொதுக்குழு உறுப்பினர்கள் தவிர ஏனையோர்கள், டோனர்கள், நகரத்தார் பெருமக்கள், பத்திரிகையாளர்கள் யார் வந்திருந்தாலும் அனைவரும் தயவு கூர்ந்து டைனிங் ஹால்ல ஏற்பாடு பண்ணியிருக்கோம். தயவு கூர்ந்து அங்கே செல்லுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பொதுக்குழு உறுப்பினர்கள் தவிர தயவு கூர்ந்து யார் இருந்தாலும் டோனர்ஸ், விசிட்டர்ஸ் மற்றும் பத்திரிகையாளர்கள் யார் இருந்தாலும் தயவு கூர்ந்து அடுத்த அரங்கிற்கு சென்று அமருமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதலில் நிர்வாகிகளை மேடைக்கு வருமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். செயலாளர் அவர்களை அழைக்கின்றோம். அண்ணா ஒரு நமஸ்காரம் பண்ணிக்க. செயலாளர் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஐடி கார்டு ஏற்கனவே கொடுத்திருக்கோம், இல்லாதவர்களுக்கு இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் இந்த அரங்கில் இருப்பவர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் ஐடி கார்டை வைத்துக் கொள்ளுமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக திரு பல ராமநாதன் ஜாயிண்ட் செக்ரட்டரி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். துணைத் தலைவர் திரு கிர்லோ வீரப்பண்ணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். துணை செயலாளர் பேராசிரியர் அண்ணாமலை அண்ணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். மற்றும் ஒரு துணைத் தலைவர் PLM முத்தையானன் அவர்கள், வலையப்பட்டியை சார்ந்தவர்கள், எங்களோடு அவர்கள் காசிக்கு வந்திருந்தார்கள். காசி விசாலாட்சி கோவில் பணிகளை முன்னின்று அத்துணை பணிகளையும் செய்திட்ட பெருமகனார் அவர்கள் வந்து 3 நாளைக்கு முன்னாடியிலேயே காசியில பிளேன்ல வரணும்னு சொல்லி ஏர்போர்ட்டுக்கு வந்து இப்ப வரைக்கும் அவங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல. அவங்க ஃபிளைட் கண்டினியூஸா கேன்சல் ஆகி காசியிலேயே இருக்காங்க. அதற்காக அவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இயலாத தோது மற்றும் எங்களுடைய பொருளாளர் ஆராவயல் சண்முகநாதபுரத்தை சார்ந்த திரு செந்தில்நாதன் அண்ணன் அவர்களும் காசியிலிருந்து பிளேன் லேட்டா வந்து சென்னைக்கு வந்து நைட்டு தான் வந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் பார்க்கலையா. பொருளாளர் ஆராவயல் திரு செந்தில்நாதன் அண்ணன் அவர்களை வந்துவிட்டார்களாம். அவர்களையும் வருக வருக என பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அண்ணன் அவர்களுக்கு சற்று உடல்நல குறைவு. நாம் அனைவரும் அண்ணனுடைய உடல்நலம் தேறி அவர்கள் நலமோடும் வளமோடும் வாழ வேண்டும் என்று நாம் அனைவரும் இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்வோம். அவர்கள் ஆற்றிய பணிகள் போற்றுதலுக்குரியது, மகத்தானது. அண்ணன் அவர்கள் வருவதற்கு சற்று காலதாமதம் ஆகிவிட்டது, மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று அண்ணன் அவர்கள் தெரிவித்தார்கள். அனைவரும் மேடையில் அமருமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். துணைத் தலைவர் PLM முத்தையானன் அவர்கள் தவிர நிர்வாகிகள் அனைவரும் வந்திருக்கின்றோம். பொதுக்குழு உறுப்பினர்கள் பெருவாரியாக வந்திருக்கின்றார்கள். ஏனையோர்கள் அங்கே உணவு எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம்
இப்பொழுது இனிதே குத்துவிளக்கு ஏற்றுவதுடன் துவங்கியது. இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து, இந்த அரங்கில் பொதுக்குழு உறுப்பினர்கள் தவிர டோனர்கள், விசிட்டர்ஸ், நகரத்தார் பத்திரிகையாளர்கள் யாராக இருந்தாலும் தயவு கூர்ந்து அந்த அரங்கில் அமருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அங்கு ஒரு டிவி வைக்கப்பட்டிருக்கு, நாங்க வந்து உங்களுக்கு அங்க மரியாதையை செலுத்துகிறோம் என்கின்ற செயலை சொல்லி அன்பு கூர்ந்து இந்த ஷட்டரை கீழே இறக்கிருங்க ப்ளீஸ். அண்ணா இந்த ஷட்டரை இறக்கிடலாமா? இந்த ஷட்டரை இறக்கிருங்க. அங்க இருக்கவங்களை வர சொல்லிட்டு இறக்கிருங்க தயவு செய்து. இது ஒரு சிறப்பு பொதுக்குழு கூட்டம். இதில் 474 பொதுக்குழு உறுப்பினர்கள் தவிர ஏனையோர்கள் இந்த இனிய விழாவிற்கு வந்திருந்தால் தயவு கூர்ந்து டைனிங் ஹாலில் இருக்க அந்த அரங்கத்தில் அமருமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றோம். ஓகே, ஃபைன் ஃபைன் ஃபைன், ஓகே அண்ணா, ஷட்டர் இருக்க வேண்டாம். அடுத்ததாக முதல் நிகழ்வாக இறைவணக்கம் பாடுமாறு கண்டனூர் திரு செல்லப்பண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மங்களத்து நாயகனே மன்னாளும் முதல் இறைவா, பொங்குதல வயிற்றானே பொற்புடைய ரத்தினனே, சங்கரன தருமதலால் சங்கடத்தை சங்கரிக்கும் எங்கள் உணவிடி விளக்கே எழில்மணிய கணபதியே, பிள்ளையாரின் குட்டுடனே பிழை நீக்கும் குச்சியிட்டு எல்லாரும் சரியாத எங்கள் மனத்தை உமதாக்கி தெள்ளியராய் தெளிவதற்கு தீந்தமிழால் போற்றுகிறோம். உள்ளியதை உள்ளபடி உவந்தளிப்பாய் கணபதியே, இன்றெடுத்த இப்பணியும் இனி தொடரும் எப்பணியும், இன்றெடுத்த இப்பணியும் இனி தொடரும் எப்பணியும், கண்மணிய சண்முகனார் தன்னுடனே நீ எழுந்து எங்கள் பணியை உன் பணியாய் எடுத்த ஆண்டு எங்களை காக்க பொன்வயிற்று கணபதியே போற்றி என போற்றுகின்றோம். பொன்வயிற்று கணபதியே போற்றி என போற்றுகின்றோம். நன்றி, வணக்கம். இறைவணக்கம் பாடிய திரு செல்லப்ப செட்டியார் அவர்களுக்கு காசி சத்திரத்தின் சார்பாக நன்றிகள், வாழ்த்துக்கள். அடுத்து வருகின்ற 2 நிகழ்வுகளுக்கு அனைவரும் 1 நிமிடம் எழுந்து நிற்குமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உலக அமைதிக்காகவும் நகரத்தார்கள் நலன் வேண்டியும் நமது பிள்ளைகளுக்கு வெகு விரைவில் திருமணமாக வேண்டும் என்றும் நம் பிள்ளைகள் IAS IPS போன்ற பெரிய படிப்புகளை படித்து உயரிய பெருமகனார்களாக வர வேண்டும் என்றும் நாம் அனைவரும் இறைவனை 1 மணித்துளிகள், அதாவது 1 நிமிடம் இறைவனை பிரார்த்தனை செய்வோம். நன்றி. அடுத்து வருகின்ற நிகழ்வுக்கு அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இரங்கல் தீர்மானம். நம்மோடு வாழ்ந்து காசி சத்திரத்திற்காக அரும்பெரும் பணிகளை சற்றேறத்தாழ அவர்கள் வாழ்ந்தவரை செய்து சிறந்த சமூக பணிகளை ஆற்றி இறைவனடி சேர்ந்திருக்கின்ற 2 நமது பொதுக்குழு உறுப்பினர்கள், ஒருவர் அரிமளத்தை சார்ந்த தெய்வ திரு SP சொக்கலிங்கம் செட்டியார் அவர்களுக்கும், மற்றும் ஒரு நகரத்தார் பெருமக்கள் ராயவரத்தை சார்ந்த திரு S சோமசுந்தரம் செட்டியார் அவர்களுக்கும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர பொதுக்குழு உறுப்பினர்களாகிய நாம் இரங்கல் தீர்மானத்தை சொல்லி அனைவரும் 1 நிமிடம் மௌனம் அனுசரிப்போம். அனைவரும் அமரலாம்.
அண்ணா எங்களுக்கு செய்திகள் வந்ததை வச்சு தானே பண்ண முடியும். அண்ணா பரவாயில்ல, மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சுக்கோங்க. அண்ணா மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சுக்கோங்க ப்ளீஸ். அது அவங்க இல்லை தெரியும் சொல்லிடுறேன். இரங்கல் தீர்மானத்தில் மன்னிக்கவும், ஒருவருடைய நகரத்தார் பெயர் விடுபட்டு விட்டது, மன்னிக்கவும். இரு பெருமனாருடைய பெயர்கள் விடுபட்டு விட்டது, மன்னித்துள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். ஒருவர் பொன் புதுப்பட்டியை சார்ந்த திரு சம்பத் செட்டியார் அவர்கள் இறைவனடி சேர்ந்து விட்டார்கள். அவர்கள் நம்மோடு இருந்து வாழ்ந்து காசி சத்திரத்திற்கு பெரும் பணிகளை ஆற்றிய பெருமகனார். அவர்களுக்கும் காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திரம் மேலாண்மை கழகம் இரங்கல் தீர்மானத்தை சொல்லிக் கொள்கின்றோம். அடுத்ததாக தேவகோட்டையை சார்ந்த பெருமகனார், மூத்த ஒரு அற்புதமான மனிதர், காசி சத்திரத்திற்காக தேவிப்பட்டினத்தில் அவர்களுக்கு சொந்தமான மடத்தை காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திரம் மேலாண்மை கழகத்திற்கு நன்கொடையாக கொடுத்து கூட 5 லட்சம் ரூபாயும் பராமரிப்புக்காக கொடுத்திட்ட ஒரு அற்புதமான உன்னதமான மனிதர் திரு சோம நாராயணன் செட்டியார் அவர்களுடைய மறைவுக்கு காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திரம் மேலாண்மை கழகத்தின் சார்பாக இரங்கல் தீர்மானத்தை சொல்லிக் கொள்கின்றோம். அவருடைய இரு பெயர்களும் விடுபட்டதற்கு முனைத்தருள வேண்டுகிறோம். இந்த இரு பெருமகனார்களுக்கும் அனைவரும் 2 மணித்துளி எழுந்து நின்று அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் அமரலாம். அது வேண்டாம், கேட்க வேண்டாம், விட்டுருங்க. தலைவர் வரவேற்புரை. அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்வதில் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்ளுகிறோம். ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தின் 2023-26 பருவத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற இறைவன் காசி விஸ்வநாதர் அவர்களையும் 474 பொதுக்குழு உறுப்பினர்களையும் காசி சத்திரத்தின் சார்பாக வருக வருக என மெத்த பணிவன்போடு வரவேற்பதில் பெருமிதமும் மகிழ்ச்சியும் கொள்கிறோம். அனைவரும் கரவொலி எழுப்பி நமக்கு நாமே ஆரவாரம் செய்து கொள்வோம். நமது அழைப்பை ஏற்று இந்த இனிய விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற அதாவது நன்கொடையாளர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் மற்றும் நகரத்தார் பெருமக்கள் அந்த அரங்கில் அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்களையும் வருக வருக என மெத்த பணிவன்போடு வரவேற்கின்றோம். நமது 2023-26 பருவகாலம் வரலாற்று சிறப்பு மிக்க செயல்களை செய்து சுவடுகளை பதிக்கிற பொற்காலமாக அமைந்து கொண்டு உள்ளது என்பதை பெருமையுடன் சொல்லிக் கொள்கிறோம். 474 பொதுக்குழு உறுப்பினர்களும் அவரவர்களுடைய தொடர் ஆலோசனைகள் மற்றும் அறிவுரைகள் மிகுந்த ஈடுபாடு அர்ப்பணிப்பு உணர்வோடு வழங்கி கொண்டிருப்பதற்காக சிரம் தாழ்ந்த நன்றிகளை உங்களுடைய பொற்பாதங்களில் சமர்ப்பிப்பதில் மகிழ்ந்து போகிறோம். நமது காசி சத்திரத்தில் 11 சத்திரங்கள், ஒரு வணிக வளாகம், 3 திருக்கோவில்கள் செவ்வனே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அனைத்து சத்திரங்களும் நமது பருவ காலத்தில் தரம் உயர்த்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். வாரணாசி சத்திரத்தில் சம்போ, நகரேஸ்வரர், பாதாள ஈஸ்வரர் மற்றும் விசாலாட்சி கோவில்களில் பூஜைகள் தினந்தோறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் அமைக்கப்பட்டுள்ள அன்னச்சத்திரம் வெகு சிறப்பாகவும் அற்புதமாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சற்றேறத்தாழ 1000 பக்தர்கள் தினமும் உணவெடுத்துக் கொள்ளுகிறார்கள். காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் நம்முடைய பருவத்தில் வாரணாசி, சிகிரா மற்றும் குன்றக்குடி ஆகிய இடங்களில்
2 புதிய சத்திரங்கள் உங்களுடைய மேலான ஆதரவுடன் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. 210 வருடங்களுக்கு பிறகு 48,000 நகரத்தார் குடும்பங்களும் சேர்ந்து வாரணாசியில் 139 அறைகளுடன் கூடிய 1,04,500 சதுரடி கட்டப்பட்ட 10 மாடிகளுடன் கூடிய புதிய சத்திரம் ஒன்று 31/10/2025 அன்று பாரத துணை ஜனாதிபதி மேதகு CP ராதாகிருஷ்ணன் அவருடைய பொற்கரங்களாலும் மற்றும் உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் மேதகு யோகி ஆதித்யநாத் அவர்களுடைய பொற்கரங்களாலும் சற்றேறத்தாழ 1,500 நகரத்தார் பெருமக்கள், அதில் 280 பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு அந்த விழாவை சிறப்பு செய்தமைக்கு காசி சத்திரத்தின் சார்பாக நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அனைவரும் இதற்கும் கரவொலி எழுப்பி ஆரவாரம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய முழு ஒத்துழைப்போடு கட்டி முடிக்கப்பட்டிருக்கிற எல்லா வகையிலும் நமது சத்திரத்திற்கு உறுதுணையாக இருந்து வரும் இந்த புதிய சத்திரத்திற்கு கட்டிட வடிவமைப்பாளராக இருக்கின்ற வலையப்பட்டி ஆர்கிடெக்ட் திரு பெரியண்ணன் அவர்களுக்கு சிரம் தாழ்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறோம். அடுத்ததாக கண்டவராயன்பட்டியை சார்ந்த திரு SS கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் திரு முத்துராமன் செட்டியார் அவர்கள் வானம் தோன்றுகிற நிகழ்வில் இருந்து திறப்பு விழா வரைக்கும் தொடர்ந்து மாதத்திற்கு 2 முறை அந்த புதிய சத்திரத்திற்கு வந்து சத்திரத்தின் பணிகளையும் கட்டுமான பணிகளையும் ஆய்வு செய்தமைக்காக திரு முத்துராமன் செட்டியார் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தயவு கூர்ந்து கரவொலி எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். இவர்கள் எல்லாம் எந்த ஒரு ஹானவரையும் வாங்கிக்காம செய்திட்ட அரும்பெரும் பணிகளாகும். அடுத்ததாக நமது சத்திரத்திற்கு தணிக்கையாளராக ஆடிட்டராக இருந்து மிகச்சிறந்த பணிகளை ஆற்றி நல்ல செவ்வனே செய்திட்ட தேவகோட்டையை சார்ந்த ஆடிட்டர் திரு வைரவன் செட்டியார் அவர்களுக்கும் அவர்களுடன் இணைந்து பணி செய்யும் தேவகோட்டையை சார்ந்த ஆடிட்டர் திருமதி உண்ணாமலை ஆட்சி அவர்களுக்கும் எங்களது மேலான நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். சட்ட ஆலோசகர்களாக 2 இருந்து நமது காசி சத்திரத்திற்கு நல்ல சட்ட ஆலோசனைகளை வழங்கிய தேவகோட்டையை சார்ந்த அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா திரு ARL சுந்தரேசன் அண்ணன் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் உரித்தாக்கிக் கொள்வதில் மகிழ்ந்து போகிறோம். அடுத்ததாக கோ லட்சுமிபுரத்தை சார்ந்த அட்வொகேட் அருண் சுவாமிநாதன் அவர்கள் தொடர்ந்து நமது சத்திரத்திற்கு எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் 2 சட்ட ஆலோசகர்களும் சிறந்த பணிகளை ஆற்றியமைக்கு காசி சத்திரத்தின் சார்பாக நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்ததாக புதிய சத்திரத்தை கட்டுவதற்கு கட்டுமான பணியாளர்களாக வந்து சிறந்த பணிகளை, அதாவது 508 நாட்களில் சிவில் ஒர்க் கம்ப்ளீட்டாக முடித்து கொடுத்த URC கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிரைவேட் லிமிடெடின் தலைவர் என்ஜினியர் திரு தேவராஜன் அண்ணன் அவர்களுக்கும் அவருடைய புதல்வர் URC கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் மேனேஜிங் டைரக்டர் திரு கபிலன் அவர்களுக்கும் நாட்டுக்கோட்டை நகரத்தார் சத்திரத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் உரித்தாக்கிக் கொள்வதில் மகிழ்ந்து போகிறோம். அவர்களோடு இணைந்து URC சிப்பந்திகள் சற்றேறத்தாழ உழைப்பாளர்கள் 300 பேர் பணியாற்றினார்கள். அவர்களுக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இந்த காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திரத்தில் பணிபுரிகின்ற சிப்பந்திகள், ஜெனரல் மேனேஜர்ஸ், அசிஸ்டன்ட் மேனேஜர்ஸ், ஸ்டோர் கீப்பர்ஸ் மற்றும் அத்துணை பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு 100 நமது சிப்பந்திகளுக்கு காசி சத்திரத்தின் சார்பாக நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். தொடர்ந்து இந்த பணிகளுக்கு மேலான ஆதரவை கொடுத்த என்னோடு இணைந்து, இந்த இடத்துல நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்க வேண்டாம், என்னோடு இணைந்து அரும்பெரும் பணிகளை ஆற்றிய என்னுடைய சக நிர்வாகிகள் செயலாளர் கதிரேசன் அவர்களுக்கும் துணைத் தலைவர்களாக இருக்கின்ற PLM கிர்லோ வீரப்பண்ணன் அவர்களுக்கும் திரு PLM முத்தையானன் அவர்களுக்கும் துணை செயலாளர்களாக இருக்கின்ற பல ராமநாதன் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் ஒரு துணை செயலாளர் பேராசிரியர் அண்ணாமலை அண்ணன் அவர்களுக்கும் பொருளாளராக இருந்து சிறந்த பணிகளை ஆற்றிய ஆராவயல் சண்முகநாதபுரத்தை சார்ந்த திரு செந்தில்நாதன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் அவருடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்குவதில் மகிழ்ந்து போகிறேன். இது போக காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்திற்கு எண்ணற்ற பணிகளை ஆற்றி சிறந்த சேவைகளை செய்திட்ட உடனடி முன்னாள் தலைவர் தெய்வ திரு பழ ராமசுவாமி அண்ணன் அவர்களுக்கும் அவர்களோடு இணைந்து செயலாற்றிய மூசோ அழகப்பண்ணன் அவர்களுக்கும் ரிட்டையர்ட் DSP திரு
முத்துக்குமார் அண்ணன் அவர்களுக்கும் அவர்களோடு இணைந்து பணியாற்றிய அந்த தன்னார்வலர்கள், குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நம்ம பள்ளத்தூர் தேனப்பண்ணன், ஆத்தங்குடி நாச்சியப்பண்ணன், நம்ம செயலாளர் சோ கதிரேசண்ணன், எண்ணற்ற நகரத்தார் பெருமக்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கின்றீர்கள். அனைவருக்கும் சிரம் தாழ்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் உரித்தாக்கிக் கொள்வதில் மகிழ்ந்து போகிறோம். காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகம் பர்மாவிலே வாழ்ந்த நம் முன்னோர்கள் சற்றேறத்தாழ 900 ஃபேமிலிஸ் அவர்கள் ஈட்டிய பொருளிலே 25% மகமையாக கொடுத்து செய்யப்பட்டதுதான், நிர்வாகப்படுத்தப்பட்டதுதான் இந்த காசி சத்திரம். அதற்காக அந்த 900 ஃபேமிலிஸ் பர்மாவிலே வாழ்ந்த நகரத்தார் பெருமக்கள் இப்பொழுது இருக்கிற சத்திரங்களை 11 சத்திரங்கள் 3 கோவில்களை உருவாக்கிய நம் முன்னோர்கள் ஐயாக்களை வணங்கி மகிழ்வதில் பெருமிதம் கொள்கிறோம். அவர்களுடைய குடும்பமும் அவர்களுடைய வாரிசுகளும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று நாம் அனைவரும் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்வோம். அனைவரும் கரவொலி எழுப்பி அவர்களுக்கு ஆரவாரம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக அரசாங்கத்தில் இருந்து முதலில் திறப்பு விழாவுக்கு வருகை புரிந்த மேதகு துணை குடியரசுத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக காசி சத்திரத்திற்கு எண்ணற்ற உதவிகளை செய்திட்ட பாரத நாட்டின் பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். திறப்பு விழாவிற்கு அவர்கள் வந்திருக்க வேண்டும். அதற்காகத்தான் பத்திரிகை அடிப்பதில் சற்று தாமதம். எங்களால் அவர்களுடைய அந்த கடைசி நிமிஷ அப்பாயின்மெண்ட் கிடைக்காதனால அவர்கள் அன்றைய தேதியில் சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த நாள் விழா அகமதாபாத்தில் கொண்டாடப்பட்ட நிகழ்வில் அவர்கள் கலந்து கொண்ட காரணத்தினால் அன்றைக்கு வர இயலவில்லை. கடந்த 2ஆம் தேதி அவர்கள் வருவதாக பிரைம் மினிஸ்டர் ஆபீஸில் இருந்து செய்திகள் எங்களுக்கு வந்தது. ஆனால் அது கடைசி நிமிஷம் வரைக்கும் நாங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க அறிவுறுத்தணும், வெளியில சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை முழுமையாக ஏற்பாடு செய்தவர்கள் நமது நகரத்தார் பெருமகனார் மேலச்சிவபுரியை சார்ந்த டாக்டர் அண்ணாமலை அண்ணன் அவர்கள், காந்தி கிராமம் பல்கலைக்கழகத்தின் சான்சலராக இருக்கின்ற என்ன சொல்லணும் ஸ்பைனல் கார்ட் ஸ்பெஷலிஸ்ட் அவர்கள் நரேந்திர மோடி ஐயா அவர்களுடன் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள்தான் நமக்கு ஒட்டுமொத்த இந்த ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்தார்கள். இப்பொழுது என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், இந்த மாத கடைசியில் நரேந்திர மோடி அவர்கள் வாரணாசிக்கு வருகை தர இருக்கின்றார்கள். கண்டிப்பாக நமது சத்திரத்தை நாம் எழுப்பியிருக்கிற சிக்ராவில் எழுப்பியிருக்கிற வரலாற்று சிறப்பு மிக்க அடுத்த தலைமுறை சத்திரத்தை விஜயம் செய்வதாக சொல்லி இருக்கிறார்கள். அதற்காக பாரத பிரதமர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்ததாக நகரத்தார் இனத்தை சார்ந்த நமது அன்பிற்கும் பண்பிற்கும் பெரும் மரியாதைக்கும் உருக தமிழகத்தின் நேச்சுரல் ரிசோர்சஸ் மினிஸ்டர் மாண்புமிகு ரகுபதி அண்ணன் அவர்களையும் அவர்தம் குடும்பத்தார்களையும் மனதார பாராட்டுவதில் மகிழ்ந்து போகிறோம். அனைவரும் கரவொலி எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முதலமைச்சர் மேதகு யோகி ஆதித்யநாத் அவர்கள் எண்ணற்ற பணிகளை நகரத்தார்கள் பற்றி அத்துணை விவரங்களையும் அறிந்த பெருமகனார் அவர்கள் நமது திறப்பு விழாவுக்கு வருகை புரிந்து சிறப்பு செய்தார்கள். அவர்களுக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். வாரணாசியில் இருக்கின்ற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைட் வாரணாசி டிவிஷனல் கமிஷனர், உடனடி முன்னாள் டிவிஷனல் கமிஷனர் கௌசல் ராஜ் ஐஏஎஸ் அவர்களுக்கும் இப்பொழுது டிவிஷனல் கமிஷனராக இருக்கின்ற திரு ராஜலிங்கம் ஐஏஎஸ் அவர்களுக்கும் இப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கின்ற சத்யேந்திர குமார் ஐஏஎஸ் அவர்களுக்கும் நமது புதிய சத்திரத்திற்கு 630 கிலோவாட் கரண்ட், அந்த கரண்ட்டை ஒரு பைசா கூட எந்த விதமான கையூட்டும் பெறாமல் நமக்கு கொடுத்துட்ட சம்பவகுமார் ஐஏஎஸ் அவர்களுக்கும் வாரணாசி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி பிடிஏ என்று சொல்லக்கூடிய தலைவர் திரு புல்கித் கர் ஐஏஎஸ் அவர்களுக்கும் மற்றும் இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஐஏஎஸ் அதிகாரி அவர்கள்தான் நமக்கு பெயரை மாற்றி கொடுத்தார்கள்.